வெல்கம் டு ஃபேஷன் டாட். கேன்வாஸ் நெக் டிசைனை நார்மல் நெக்காக கட் பண்ணியிருந்தோம்னா எப்படி தைக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கான ஒரு பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு ரவுண்ட் நெக்கோடவே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அண்ட் இப்போது நமக்கு தேவையான நெக் விட்த்துக்கு நம்மளுடைய கேன்வாஸை கட் பண்ணிவிட்டு அதில் நல்ல பக்கம் எது கெட்ட பக்கம் எது அப்படிங்கிறத நல்லா பார்த்துட்டு, கெட்ட பக்கம் மீன்ஸ் உள்பக்கம், அதாவது ஷைனிங் பொசிஷனாக இருக்கிறது உள்பக்கத்தோட இது, மெயின் பக்கம் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் அந்த பொசிஷனை வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி அயன் பண்ணி எடுத்துக்கலாம். பேக்கு ஃப்ரண்ட்டு இந்த மாதிரி ரெண்டு போர்ஷனுக்கும் தனித்தனியாக நம்ம அயன் பண்ணிக்கலாம். அண்ட் பேக் போர்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அவுட்டராக கட் பண்ணிவிட்டு அந்த அவுட்டரை வந்து நம்ம மடிச்சடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிப்போம். இன்னர் போர்ஷன் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுடைய ஃப்ரண்ட்டோட அவுட்டர் போர்ஷனை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை வந்து கட் பண்ணி அதை வந்து மடித்து அடிச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஃப்ரண்ட்டுங்கிறதுனால இன்னர் போர்ஷனையும் கரெக்டாக 1/2 இன்ச் மட்டும் அலவன்சஸாக வச்சுட்டு நம்மளோடதை சுற்றி வர மடித்து அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி மடித்து அடித்ததுக்கப்புறம், அதாவது அவுட்டர் சைடு மட்டும்தான் அடிக்கிறோம், இன்னர் சைடு அடிக்கல. இந்த மாதிரி பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டு நெக்குக்குமே நம்ம வந்து மடித்து அடிச்சுட்டு இப்போ வந்து நம்மளுடைய கட் பண்ணி வச்சுருக்க மெயின் கிளாத்து, அதாவது நம்ம ஆல்ரெடி நெக்கு கட் பண்ணி வச்சுருப்போம், கரெக்டாக அந்த நெக்கு கிட்ட நம்மளுடைய ஸ்டிச்சிங் அலவன்சஸ் இன்க்ளூட் ஆகி தான் இருக்கும். ஸோ அந்த கேப்பை மெயின்டைன் பண்ணி அந்த கேப்பை வச்சு இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போது அந்த நெக்குக்கு கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதை தைக்கும் போதே பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளுக்குள்ளே அந்த கேப்பை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டுக்கும் அதே மாதிரி தான், அதே கர்வ் பெண்டு கரெக்டாக அந்த ஸ்டிச்சிங் அலவன்சஸ்க்கான துணி ஆல்ரெடி நம்ம நெக்கு கட் பண்ணியிருக்கிறதுனால அந்த இடத்துல வச்சு அதே மாதிரி வச்சு ஃபினிஷிங் பண்ணி எடுத்துகிட்டு மேல் தையல் ஒன்று போட்டு தென் அதுக்கப்புறம் ஃபைனலாக மடித்து இது மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ நார்மலாக நம்ம ஷோல்டர் அட்டாச் பண்ணுற மாதிரியவே அட்டாச் பண்ணிட்டாலே போதும். நம்மளுக்கான நெக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான கேன்வாஸ் ஃபினிஷிங் ரெடி ஆயாச்சு. இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.